வணக்கம் நேர்களே. பாலிவுட்டோட எனர்ஜி கிங் ரன்வீர் சிங் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்காரு. காந்தாரா படம் மற்றும் அதோட கலாச்சாரம் குறித்து அவர் பேசின சில விஷயங்கள் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க தயார் அப்படின்னு ரன்வீர் சிங் இறங்கி வந்திருக்காரு. அது ஏன், என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? ரிஷப் ஷெட்டியோட இயக்கத்துல இந்தியாவையே திரும்ப பார்க்க வச்ச படம் தான் காந்தாரா. அந்த படத்துல காட்டப்பட்ட தெய்வ நர்த்தனம் மற்றும் கலாச்சாரம் கோடிக்கணக்கான மக்களோட உணர்வுகளோட கலந்துச்சு. ஆனா சமீபத்துல ஒரு பேட்டியில ரன்வீர் சிங் இத பத்தி கேலியா பேசினதா ஒரு தகவல் பரவி அது மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சது. கர்நாடகாவிலிருந்து கேரளா வர ரன்வீருக்கு எதிர்ப்பு குரல் பலமா ஒலிக்க ஆரம்பிச்சது. விஷயம் சீரியஸா வரத உணர்ந்த ரன்வீர் சிங் தரப்பு இப்போ ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. யாருடைய மனதையும் புண்படுத்துற நோக்கம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மக்களோட உணர்வுகளுக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம். தேவைப்பட்டா எந்த நிபந்தனையும் இல்லாம பகிரங்க மன்னிப்பு கேட்க ரன்வீர் சிங் தயாரா இருக்காரு அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே துரந்தர் 2 படத்தோட வெற்றி கொண்டாட்டத்துல இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு சர்ச்சை அவரோட இமேஜை பாதிக்கும்னு அவரோட டீம் பயப்படுறாங்க. அதனாலதான் இந்த விவகாரத்தை சுமூகமா முடிச்சு வைக்க இப்ப பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. கலாச்சாரம்னு வரும்போது சினிமா பிரபலங்கள் கவனமா பேசணும்னு ரசிகர்கள் கருத்து சொல்லிட்டு வராங்க. ரன்வீர் சிங்கோட இந்த மன்னிப்பு முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.